ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, காளான் ஃப்ரை பண்ணிவிட்டு மோர் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து காளான் எடுத்துகிட்டு, இந்த காளானோட மேல் தோலெல்லாம் இந்த யாரெல்லாம் உரிப்பீங்கன்னு சொல்லுங்கள். இப்படி உரிச்சிருங்க, அதுதான் நல்லது. ஏன்னா அதில் கூட கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது அதனுடைய ஒயிட் தன்மை போகாமல் இருக்கிறதுக்காக. அதனால் வந்துட்டு அந்த மேல் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க, பெருஞ்சீரகம், அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா போட்டுருங்க, புதினா போட்டுருங்க, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு காளான் கடைசியாக போட்டுட்டு, காளான் அந்த அதுலேயே தண்ணி வந்துடும். அதுலேயே நல்லா குக் பண்ணோடனே அதிலே காளான் பாதி வெந்துடும். அது நல்லா கொஞ்சம் மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன், மோராக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தயிரை வந்து அதில் வந்து பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மசாலா போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். சூப்பராக ரெடி ஆயிடும் காளான். இதுக்கும் இது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும். காளான் கிரேவி வித்து மோர். அடிக்கிற வெயிலுக்கு அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அவங்க இன்றைக்கி சீக்கிரம் கிளம்புறாங்க. ஸோ அதனால் சீக்கிரமே நான் காலைல ரெடி பண்ணிட்டேன். இந்த மோரில் வந்து தாளித்து ஊற்றுனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து ஊற்றும் போது கடுகு, ஜீரகம், காஞ்ச வத்தை, அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டு இந்த மாதிரி தாளித்து ஊற்றிக்கணும். தயிர் சூப்பராக ரெடி ஆயிரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டிஃபன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எறா டேஸ்ட் வருதுங்க, உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா வெயிலுக்கு இப்படி தயிரை ஊற்றி அந்த காளான் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக